சாதத்தில் சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம இதை தொட்டுக்கலாம். தோசைக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம முட்டைக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா 2 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இதில் சேர்க்கல. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழம்பு கொதிச்சோன்னா இதை நம்ம ஊற்ற போகிறோம். அதில் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அந்த முட்டை வந்து கரெக்டாக ஒரு பதத்தில் வெந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம எப்போவும் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி ஊற்றும் போது அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சாதத்தோட தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, நமக்கு இங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை